தமிழ்நாட்டில் அந்த கருத்தை உருவாக்க நம்ம தொடர்ச்சியாக செஞ்சோம். இதுதான் இதற்கான தீர்வு. அதுக்காக நம்ம சொல்றோம். இதற்கான தீர்வு என்னன்னா அவங்களுடைய நியாயத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தி, ஏன்னா நீங்க எந்த கட்சியும் பேசுறோம் புதுக்கருத்தை உருவாக்கி இனிமேல் அவர்கள் சேர்ந்து வந்தே கூட பேஸ்புக்ல நம்ம சீமான் அவர்கள் பாண்டைக்கு வேண்டி எப்படி இந்த பேர் சேர்ந்து வாழ முடியும்? 60 வருடமா குறையிருக்கிறார். அதை எல்லாரையும் உணர வச்சு பொதுவாக்களுக்கு ரொம்ப கட்டியா இருக்கு. பாதுகாப்புக்காக ஒதுக்கிய இடங்களில் கூட, மருத்துவமனைகளில் கூட அனைத்து பன்னாட்டு சட்டங்களையும் மீறி ராஜபக்சே அந்த சிங்கள இனவெறி அரசு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியது, மருத்துவமனைகளை கொண்டு வீசியது, குழந்தைகளுக்கு உலகை கொண்டு வீசியது, பாதுகாக்கப்பட்ட இடம் என்று சொல்லி, பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி மக்களை கூட சொல்லி அந்த இடத்திலே கொண்டு போட்டது. இதற்கு சாட்சியம் எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக செஞ்சுலேஷன் முறை வெளியேற்றப்பட்டது. இதற்கு பன்னாட்டு ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சாட்சியமற்ற படுகொலையாகத்தான் அந்த நிகழ்வுகள் நடந்தன. இருந்தாலும் ஈழ மக்களிலேயே பல்வேறு புகைப்பட கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் தங்கள் உயிரையும் துச்சமென கருதி அங்கே அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் தான் வெளியே வந்து